எங்களுக்கெல்லாம் அமெரிக்காவில் விசா கிடச்சிருக்கு, அங்கே போய் குடியிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் கலிஃபோர்னியாலையும் நடந்த தீ வந்து இது 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 காட்டு தீயான்னு யாருமே நம்பலை. மேலேருந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பச்சை மரம் எரியுதுங்க. இந்த அந்த அந்த நாடு வந்து எப்படி அழிஞ்சு போயிருக்கு பாருங்க, இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம என்ன பணம் மனுஷன் வந்து சாதிச்சிட்டான், என்ன அட்வான்ஸாக நம்ம திங்க் பண்ணுறோம், ஒன்றுமே எல்லாமே போச்சு. பணம் சேர்த்து வைக்கிறது, சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறது, வீடு எல்லாம் தரமட்டமாகிடுச்சு. அங்கே உள்ள ஒருத்தரில் எல்லாம் வெளியூர் போயிட்டான், வெளியூர் போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப மெக்டவெல் பாருங்கள் எப்படி எரியுதுன்னு. நம்மலாம் என்ன இருந்து என்ன செய்யணும்னு தெரியல. இயற்கை வந்து அப்படி ஓரக்கண்ணால் பார்த்தாலே போதும், அழிஞ்சிட்றோம் நம்ம. இது வந்து மனுஷன் வாழ்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிமையாவது யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாமல் மனுஷங்க வாழணும்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு அழிவு வேறு. உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு தான் இருக்குது. இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாகவும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி நம்ம இருப்போம். ஹீட்டுடைய டெம்பரேச்சரில் காரில் உள்ள அந்த அலுமினிய பீஸு கூட உருகி ஓடி இருக்கு பாருங்கள். அப்போனா எவ்வளோ பெரிய டெம்பரேச்சரில் இருக்கும் அது. இதில் என்ன அதிசயம்னா, ஒரே ஒரு வீடு மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஒரு அந்த கடவுள் பெற்ற பிள்ளையாக தெரில, அவர் அவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்கு. ஆனால் அவர் வீடு மட்டும் இருக்குது. சொந்த பந்தங்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. அவர் வந்து தெய்வ பிரிவுன்னு தான் சொல்ல முடியும். இவ்வளவு அழிவில் அவர் வீடு மட்டும் தனியாக இருக்குது பாருங்களேன். ஆண்டவன் காப்பாற்றட்டும்.